டிரைவரை தமிழ்ல எப்படி சொல்லணும்? நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அரசு பேருந்துல போயிட்டு இருந்தேன். அப்போ கண்டக்டர் உட்கார்ற சீட்டுக்கு மேல நடத்துனர் இருக்கை அப்படின்னு போட்டிருந்துச்சு. முதல்ல அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓ, தமிழ்ல எழுதியிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் கவனிச்சாதான் தெரியுது, நடத்துனர்ல ரன்னகர நகரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அங்க தன்னகர நகரம் தான் வந்திருந்திருக்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நடத்துனர் அப்படின்னு ரன்னகர நாவை பயன்படுத்தி எழுதும் போது அதை பிரிச்சோம்னா பொருள் வராது. அதுவே தன்னகர நாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நடத்துனர். இது நடத்து கூட்டல் இன் கூட்டல் அர் அப்படின்னு பிரியும். இந்த இன்னு வரும்போதுதான் ஒரு செயலை செய்யறவர் அப்படிங்கிற பொருள் வரும். சரி, அப்ப இந்த ரன்னகர நாவை வச்சு நர் அப்படின்னு எப்போ எழுதணும்? இந்த ரன்னகர நாவை இறந்த காலத்தை குறிக்கும் போதுதான் நடத்தினர். இது எப்படி பிரியும்? நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் இன் கூட்டல் அர். இந்த மாதிரி இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள்ல மட்டும்தான் இந்த ரன்னகர நா வரும். அதுவே நடத்துனர், ஆளுநர், இயக்குனர், அனுப்புனர், பெறுநர் இந்த மாதிரி ஒரு நபரை குறிக்குது அப்படின்னா அங்க நம்ம தன்னகர நகரத்தை தான் பயன்படுத்தணும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு இந்த நா, ஒரு நபரை குறிக்கிறதுக்கு இந்த நா. இப்ப சொல்லுங்க.